ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் இந்த ஒரு ரெசிபி மட்டுமே போதும். குழம்பு பொரியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு எதுவுமே பண்ண வேண்டாம். அதேமாதிரி கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட்ஸ் தான், இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. இது மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, செய்திருக்க மாட்டீங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் இது மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. அதுக்கு கொத்தமல்லி இலை, நம்ம கொத்தமல்லி கட்டு நம்ம கடையில் வாங்கிட்டு வருவோம். கொத்தமல்லி ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். தண்டு இலையோடு சேர்த்து தான் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வெறும் அந்த தண்டு இலை மட்டும் எடுத்துக்கணும். கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இதோட மருத்துவ குணங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி இந்த ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. எந்த பவுலில் கொத்தமல்லி நான் எடுத்துருக்கணும் அதே பவுலில் சின்ன வெங்காயம் நல்லா கழுவிட்டு அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுல் நிறைய வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த ரெசிபி நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் மிஸ் பண்ணாமல் இதை கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், அவ்வளோதான் தேவையானது. இது நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி சுடு சாதத்தில் போட்டு நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய்யோ உங்களுக்கு விருப்பமான நல்லெண்ணெய் அது மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைடுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா காய் இல்லைன்னா வெறும் அப்பளம் மட்டுமே போதும். அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து எல்லாத்தையும் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அவ்வளோதான், இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தண்டோட சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இதை அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிரும். அதனால் முதல்ல கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதுக்கப்புறமா உப்பு அளவு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். முதல்ல தண்ணி ஊற்றாமல் இதையெல்லாம் நைஸாக அரைச்சிடலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி. டிஃபன், சாதம் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.